அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்தி வரவேற்கும். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக தேவன் நம்ம இந்த காலை வேலையை நம்ம கொடுத்ததுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடனாளிகளா இருக்கோம். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்துல, நானே உன் பரிகாரிய கர்த்தர் அப்படின்னு வேதத்துல நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நமக்கு பரிகாரி அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அவர் நல்ல ஒரு டாக்டரா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்ப கண்ணுக்குன்னா தனி டாக்டரு, சரீரத்துல ஒவ்வொரு அவயவத்துக்கும் தனித்தனி டாக்டர் இருக்காங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு டாக்டர் இருக்காருன்னா அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் மாத்திரம்தான். ஏன்னா நம்முடைய சரீரத்தை உருவாக்குனவர், நம்முடைய தாயின் கருவில உருவாக்குன கர்த்தர் அவர் ஒருவர் மாத்திரமா. நம்முடைய சரீரத்துல எந்தெந்த பார்ட்ஸ் எப்படி எப்படிதான் இருக்குதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால நமக்கு ஒட்டு மொத்தத்துக்கும் நமக்கு ஒரே ஒரு பரிகாரி இருக்கிறார்னா அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் மாத்திரமே. ஆகவே நாம் தேவனுக்கு நாம் மகிமை சொல்றோம். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல டாக்டர் இருக்கிறார் அப்படின்றதுக்காக நம்ம வியாதிகள்லாம் குணமாக்குறதுக்கு ஆண்டவர் வல்ல தேவனா இருக்கிறார். ஆகவே தேவனுடைய நாமத்துக்கு நாம் மகிமை சொல்றோம். அதுக்கு ஏதாவது ஒரு அவயவத்துல நமக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது டாக்டர்ஸ் கிட்ட போனா இது சரி பண்ண முடியாது, அது சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பரிகாரியா கர்த்தர் இருக்காருன்னா அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் மாத்திரம்தான். அதனால தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கார். அந்த வேதத்துல அந்த 26வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதியை உன் பேரில் நான் வரப்பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம பேர்ல அந்த வியாதியை வரப்பண்ண மாட்டாராம். ஏன்னா நமக்கு பரிகாரி அவர் தான், நம்ம டாக்டர் அவர் தான். எந்த வியாதியா இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டமா இருந்தாலும் சரி, எத்தனை கண்ணீரான சூழ்நிலை, வியாதி நிமித்தமா கண்ணீரான சூழ்நிலையில நீங்க கடந்து வந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, யாத்திராகம் 15:26 சொல்லப்பட்டபடி என்னுடைய பரிகாரி நீங்க தான்ப்பா, எனக்கு சுகம் தருகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சுகதம் தர அவர் வல்ல தேவனா இருக்கா. நீங்க ஜோமனுங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கா. வேதத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். எதற்காக தெரியுங்களா? ஒவ்வொரு தழும்புகளை ஏற்றுக்கொண்டதுக்கான காரணம் இருக்கிறது. அவர் நம்முடைய வியாதிகள் எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்துக்கார். வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஏசியா 53வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லி. 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று. அப்போ அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குறதா இருக்கிறது. ஆண்டவர்ல கேளுங்க, எந்த வியாதியா இருந்தாலும் சரி, டாக்டர்ஸ்னால முடியாதுன்னு சொன்ன வியாதியை கூட கர்த்தரால சுகப்படுத்த முடியும். மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் ஆண்டவரால சுகப்படுத்த முடியும். எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதி பட்டு இருந்தாலும் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தாரு. அந்த வியாதியின் உக்கரத்தை கர்த்தர் மாற்றி போட்டு இருந்தாரு. இன்னைக்கு அதே தேவன் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நீங்க உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கார். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, வியாதி நிமித்த கலங்காதீங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியில இருந்து ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு சுகவீனமா இருக்கிறேன், எனக்கு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனா இருக்கார். உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்றோம். உங்க வியாதிகள் படுக்கையிலே கர்த்தர் மாற்ற அவர் வல்லவரா இருக்கார். ஒருவேளை சரீர பிரகாரமான வியாதிகளா இருக்கலாம், இல்ல எனக்கு என்னுடைய பினான்சியல்ல ஒருவேளை எனக்கு சுகவீனமா இருக்குது, என் பினான்சியல் சுகவீனமா இருக்குதுன்னு கூட சொல்லலாம். என்னுடைய பினான்சியல்ல பொருளாதாரத்துல ஒரு மந்த நிலைமை, என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியமும் சக்சஸ் ஆகலன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு உங்க பரிகாரி உங்க கூடவே இருக்கிறாரு. உங்க பரிகாரி உங்க பினான்சியலை சந்திக்க அவர் வல்லவர் தேவனா இருக்காரு. உங்க பரிகாரி உங்களுடைய வியாதியை சுகமாக்க அவர் வல்லவரா இருக்காரு. உங்க பரிகாரி உங்களுடைய கவலைகள்லாம் மாற்றத்துக்கு அவர் வல்ல தேவனா இருக்கார். அவர் மேல பாரத்தை வச்சிருங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனா இருக்கார். கண்களை மூடி தேவ சமூகத்துல தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியோட பலவீனத்தோட சுவீனத்தோட இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி ஆய்ச்சபிக்கும். வல்லமுள்ள கரம் மகிமையானவர்களை செய்த ராஜா, நீர் அற்புதங்களை செய்யும்படி ஆய்ச்சபிக்கும். ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அற்புதங்கள் கடந்து வரட்ட ராஜா. நானே உன் பரிகாரிய கர்த்தர்ன்னு சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, எகிப்துல வரப்பண்ண வியாதியை உன் பேரில் வரப்பண்ணேன்னு சொன்னீங்களே ராஜா. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு பரிகாரியாய் கடந்து வந்து சுகப்படுத்துங்கப்பா. ஒருவேளை பினான்சியல்ல ஆண்டவரே அவங்களுடைய கவலைகள் நிமித்தமாக, ஆண்டவரே கண்ணீர் நிமித்தமாக
ஆண்டவரே கஷ்டத்தோட நஷ்டத்தோட இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாச்சு. நீங்க பரிகாரியா கடந்து வாங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தாலே எல்லா அற்புதங்களையும் இன்றைக்கு காலை வேளையில் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. தேவ நாமம் உயர்த்தப்படட்டும் ராஜா. உங்களுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்பட்ட கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நன்றி. தொடர்ந்தும் தேவாவியான ஒரு அற்புதங்களை செய்வீராக. எல்லா மகிமையும் கனத்தையும் துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சின்ன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்றோம். கர்த்தர் உங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்வார். பரிகாரி ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.